பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை நம்ம தடைக்கற்கள்னால நம்ம முன்னேற விடாதபடிக்கு சத்ருவானவன் நம்மளை முடக்கி போட்டு கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கரத்தை பிடிச்சு சொல்கிறாரு, உனக்கு முன்பாக எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடையை இன்றைக்கு நான் தகர்த்து போட போகிறேன். நீ முன்னேறுவதற்கு, நீ முன்னேற விடாதபடிக்கு இருக்கிற தடைக்கற்கள் எல்லாம் இன்றைக்கு நான் தகர்த்து போட போகிறேன். உனக்கு முன்பாக எதெல்லாம் கோணலாவினவைகளாக இருக்குதோ, உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற விடாதபடிக்கு எதையெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தடைகளை உடைத்து போட போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக போங்க, என்னோடய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு நீங்கள் ஆண்டவரே என்னை செவ்வையான பாதையில் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிப்போமா? இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு என்ன தடையாக இருக்கோ அந்த தடையான காரியங்கள், ஒருத்தவங்களுக்கு திருமண தடையாக இருக்கலாம், இன்னொரு நபருக்கு வேலையில் ஒரு தடை இருக்கலாம். அது மாதிரி யாருக்கு என்ன தடை இருக்குதோ அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த என்ன தடையோ ஜெபிக்கும் போது நீங்களும் என் கூட சேர்ந்து, ஆண்டவரே, எனக்கு இந்த தடைகள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்குது, அதனால் இதை நீங்கள் உடைத்து போடுங்க அப்படின்னு நீங்கள் என்னோடு கூட இணைந்து நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே, என்னோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, ஏன் இந்த தடை என் வாழ்க்கையில்? எல்லோரும் எனக்கு முன்னாடி முன்னேறி போய்கொண்டே இருக்கிறாருங்க, நான் மட்டும் பின்தங்கிய நிலைமையிலே இருக்கிறேனே, என்றைக்கு இது மாறும் அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே இப்பொழுதே அப்பா அவர்களுக்கு முன்பாக அவர்கள் முன்னேற விடாதபடிக்கு எது தடையாக இருக்கிறதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த தடைகளை நீர் உடைத்து போடும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உடைத்து போடுங்க ஆண்டவரே, உடைத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எந்த காரியத்தில் ஆண்டவரே முன்னேற முடியாத இருக்கிறாங்க அப்பா. ஒருவேளை வேலை ஸ்தலமாக இருக்கலாம், ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், ஒருவேளை பிஸ்னஸாக இருக்கலாம். ஆண்டவரே அப்பா, எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் சிஸ்டர், ஒன்றுத்தில் கூட என்னை செலக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு போய் சோர்ந்து உடைஞ்சு போய் நிற்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை சொல்லிட்டு நீங்கள் அறிக்கை செய்துட்டு, ஆண்டவரே, நான் இன்டர்வியூக்கு போகிறேன், என்னோடு கூட நீங்கள் வாங்க, எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலாலையும் செவ்வாய்ப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட தான் நீங்கள் வரப்போகிறீங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சொல்லுங்க. உங்கள் தடை கற்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கே ஆண்டவர் தகர்த்து போட்டதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உண்மையாக இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தடை கற்கள் எல்லாம் நீர் அகற்றி போட்டு அவர்களுக்கு அப்பா ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.